Taste the Daily. செய்திகள் சிலவற்றை சிலவரி செய்திகளாக பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 57,080 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கம் 7,135 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை மீண்டும் குறைந்து வருவதால் நகைப்பிரியர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வட இந்திய தொழிலாளி ஒருவர் மேலாளரை துப்பாக்கி முனையில் மிரட்டிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கு எல்லாம் துப்பாக்கி கிடைப்பது எப்படி என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்தவர்களிடையே காசநோய் பாதிப்பு கணிசமாக அதிகரித்துள்ளதாக சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. வாழ்வாதாரம் மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான குறைவான அணுகல், விழிப்புணர்வு குறைபாடு போன்ற காரணங்களால் இந்த மக்கள் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. குறைந்தபட்ச ஆதார விலை, கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாபில் இன்று நடைபெறும் ரயில் மறியல் போராட்டத்தில் அனைத்து விவசாயிகளும் கலந்து கொள்ள விவசாயிகள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த போராட்டத்தில் 13,000 கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்பார்கள் என விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் கோழி குஞ்சை உயிருடன் விழுங்கிய 35 வயது நபர் உயிரிழந்த நிலையில் நிறுவனங்கள் 2 மடங்கு வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அந்நாட்டு அரசு விதிப்படி விருப்ப நாடுகள் 5%, மற்ற நாடுகள் 10% வரி செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பயனர்களின் கணக்கு விவரங்களை முறையாக பாதுகாக்க தவறியதற்காக பேஸ்புக்கின் மெட்டா நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மெட்டா நிறுவனத்துக்கு சுமார் 2,200 கோடி ரூபாய் அபராதம் விதித்து ஐரோப்பிய ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம், வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் என பல்வேறு குளறுபடிகளால் தேசிய தேர்வு முகமை கடும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ள நிலையில் தேர்வை ஆன்லைனில் நடத்துவது குறித்து மத்திய அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பூனேவில் நடைபெற்று வரும் 11வது ப்ரோ கபடி லீக்கின் 3வது கட்ட லீக் ஆட்டங்களில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. இரவு 8 மணிக்கு தமிழ் தலைவாஸ் பெங்கால் வாரியர்ஸ் அணிகளும், தொடர்ந்து இரவு 9 மணிக்கு பாட்னா பைரேட்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் அணிகளும் மோதவுள்ளன. இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் கிரிக்கெட் அணிகளுக்கிடையே நடைபெற்று வரும் 3 T20 போட்டிகளின் 2ஆம் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதால் தொடர் 1-1 என்ற சமநிலையில் உள்ளது. கொரோனா காலகட்டத்தின் போது $69,000 இருந்த பிட்காயின் மதிப்பு தொடர் சரிவுகளை சந்தித்து 15,000 இருந்த நிலையில் தற்போது ஒரு பிட்காயின் விலை 152% அதிகரித்து $1,07,821 வரை ஏற்றம் கண்டுள்ளது. இதனால் பிட்காயின் முதலீடுகள் மீண்டும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. வங்கி ஊழியர்களுக்கான வாரம் 5 நாள் வேலை திட்டம் இந்த ஆண்டு டிசம்பர் முதல் அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது மேலும் தாமதமாகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. நிதி அமைச்சகத்தின் இறுதி ஒப்புதல் நிலுவையில் உள்ளதால் திட்டத்தை அமல்படுத்த கூடுதல் நேரம் எடுக்கும் என கூறப்படுகிறது. கூகுளில் 2024 அதிகம் தேடப்பட்ட படங்களின் பட்டியலில் ஸ்ரீ 2 படம் முதலிடத்தை பெற்றுள்ள நிலையில் தமிழ் படமான மகாராஜா 6ஆம் இடத்தையும், கோட் திரைப்படம் 8ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது. தமிழ் மற்றும் கேரள மக்களால் அதிகம் ரசிக்கப்பட்ட மஞ்சுமல் பாய்ஸ் படத்திற்கு 7ஆம் இடம் கிடைத்துள்ளது.